90 நாட்கள் தண்டால் சாவல்ல இன்னைக்கு நாள் 27ங்க. கொடி பிறக்குதா? போறது சிங்கங்களை இறங்கிருச்சு. எல்லாத்துக்கும் வணக்கம் இனியர்கள். நம்ம வெற்றிகரமாக 27 நாளுக்கு வந்துட்டோம். ஒரு மாதத்துக்கு முடிக்க போகிறோம். ஒரு மாதத்துக்கிட்ட நெருக்கிட்டோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சதவீத முன்னேற்றத்தோட அப்படியே நம்ம நாட்கள் கடத்திக்கிட்டு இருக்கோம். அப்படியே நம்ம இலக்கையும் நம்ம கண்டிப்பாக அடைவோம். இலக்கை அடையும் போது கண்டிப்பாக நிச்சயமாக ஒரு வலிமையான மனுஷனாக நானே மாறிடுவேன்னு நினைக்கிறேன். அப்படி தான் தோணுது. இந்த வாழ்க்கையே ஒரு விளையாட்டு மாதிரி தாங்க. இதில் 3 நிலை இருக்குது. அதில் 1 சுலபமான நிலை, 2வது சாதாரணமான நிலை, 3வது வலிமையான நிலை. அதுதான் கஷ்டமான நிலை. அந்த நிலையை தான் நான் தேர்ந்தெடுத்திருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் எப்போவுமே ஒரு தாரக மந்திரத்தை மனசில் வச்சுருப்பேன். அது என்னென்னு கேட்டிங்கன்னா, அழுத்தத்தில் தான் வலிமை பிறக்கும். எனக்கு நானே நிறைய அழுத்தம் கொடுத்துப்பேன். என்னடா அழுத்தம் கொடுத்துப்பேன்னு சொல்லி நினைக்காதீங்க. ரொம்ப கஷ்டப்பட்டால் மட்டும்தான் இஷ்டப்பட்டதை அடைய முடியும். அதுக்காக எவ்வளோ கஷ்டப்பட வேண்டிய இருந்தாலும் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். அதே நேரத்தில் சந்தோஷமாக இருக்கணும். கிடைக்கிற கொஞ்சம் கொஞ்சம் நேரத்தையும் சந்தோஷமாக பயன்படுத்திக்கணும். அப்போ தான் வாழ்க்கை நல்லாயிருக்கும்.